ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்னன்னா, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும் திரை பிரபலங்கள். தமிழ் திரை உலகத்துக்கு என்னதான் ஆச்சு, அதை பத்தின நியூஸை வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்போ ரிலீஸ் ஆகாம இப்போ 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் மதகஜ ராஜா. படத்தை பத்தின ப்ரொமோஷனுக்காக படத்தோட டைரக்டர் சுந்தர் சியும் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த விஷாலும் ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஆனா அவரை பார்த்த எல்லாருமே, நம்ம விஷாலா இது, ஏன்பா என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவர் வந்திருந்தாரு. அவரோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. மைக்க கூட பிடிக்க தெம்பு இல்லாம கை கால அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்துச்சு. படத்தை பத்தி பேசின சுந்தர் சி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்துக்காக விஷால் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு நடிச்சிருக்காரு. படம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால படம் அப்போதைக்கு ரிலீஸ் ஆக முடியல. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கொடுங்க அப்படின்னு சுந்தர்சி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசின விஷால், படத்தில் பர்டிகுலராக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நூலிலையில் உயிர் தப்பிச்சேன். படத்தில் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சிகளை நடிச்சிருக்கேன், கண்டிப்பாக படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த 4 வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே அவரோட கை கால் நடுக்கமோ, பேசும்போது வார்த்தை தவறுனதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. விஷால் பேசி முடித்ததும் இந்த ஷோவோட ஆங்கர், அதாவது டிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வைரல் ஃபீவராக இருந்தும் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் விஷாலுக்கு வைரல் ஃபீவராக இருந்தாலும் அவரோட நட்பு வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறான்னா, அவருக்கு அதிகமாக கடன் இருக்கிறதாகவும், அது இல்லாமல் அவர் குடிக்கு அடிமையாயிட்டதாகவும் சொல்லிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்தவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே படமே நடிக்கலை. அவர் எது எப்படி இருந்தாலும் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளியில் வரணும். அதை தான் அவர் ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது அடுத்ததா இசையமைப்பாளர், டைரக்டர், பாடலாசிரியர், இப்படி பல திறமையை கையில் வச்சிருக்கிறவர் தான் கங்கை அமரன். இவர் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 50 படத்துக்கு மேலே இசையமைச்சிருக்காரு. நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் படம் கோழி கூவுது. இளைய திலகம் பிரபு நடித்து கங்கை அமரன் இயக்கின படம் தான் கோழி கூவுது. இந்த படத்தில் தான் டைரக்டர் அவதாரம் எடுத்தாரு கங்கை அமரன். அண்ணனுக்கு தம்பி சலைச்சவர் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னோட தனி திறமையால பேசப்பட்டவர். 77 வயசான இவர் சிவகங்கையில் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்ததா சொல்லப்படுது. மதுரையில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. மேலும் சிகிச்சைக்காக இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்துருக்காங்க. இப்போ அவர் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிட்டாருனோ, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து 2 பிரபலங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் திரை உலகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. எல்லாமே சரியாயிட்டுன்னு நினைக்கும் போது தான் அடுத்ததா இன்னொரு பிரபலமும் உடம்பு சரியில்லாமல் போறாரு. அவரு தான் இளைய திலகம் பிரபு. தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட சிரிப்புக்காகவே தமிழ் சினிமாவில் அதிகமாக பேசப்பட்டவர். கொஞ்ச காலமாக படத்தில் எதுவும் நடிக்காமல் இருந்தார் பிரபு. இந்த நிலையில தான் அவருக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலியால் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருந்தார். டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மூளையில் இருக்க தமனியில் இரத்த குழாய் வீக்கம் இருக்கதாகவும், உடனடியாக ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் உடம்பு நல்லா இருக்கிறதாகவும், இன்றைக்கே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதாகவும் நியூஸ் வந்திருக்கு.